Let's start a class. நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச்னா என்னன்னு பார்த்தோம். இது அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் பேஸ் பண்ணி சம் எக்ஸாம்பிள் எப்படி டிரான்சாக்ஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சேம் சைடு என்ன ஆகும்னா எஃபெக்ட் இருக்குன்னு சொன்னோம். அப்புறம் வந்து ஆனால் ஆப்போசிட் சைடும் எஃபெக்ட் இருக்கும். அது ஈக்குவல் பண்ணுறப்போ ஈக்குவல் ஆகிடணும்னு பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி சம் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் அண்ட் இன்க்ரீஸ் இன் அசெட்ஸ். இந்த எஃபெக்ட் பேஸ் பண்ணி எப்படி வந்து கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுது, அசெட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஒரு டிரான்சாக்ஷன் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு என்னென்னா கமன்ஸ்ட் பிஸ்னஸ் வித் கேஷ் ₹1 lakh கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்களா ஓனரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கேஷ் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது 1 lakh. கேஷ்ன்றது என்ன, அசெட். அப்போது பிஸ்னஸ்க்கு கான்ட்ரிபியூட் கேஷாக வருது. அப்போது என்ன ஆகுது, பிஸ்னஸ்க்கு கேஷ்ன்றது கரண்ட் அசெட். அப்போது அசெட்டில் என்ன ஆகுதுன்னா கேஷு இன்க்ரீஸ் ஆகும், பிஸ்னஸ்க்கு வருது. ஓனர் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு பேர் வந்து கேபிட்டல். அதனால் கேபிட்டலில் 1 lakh ஆட் ஆகுது. ஏன்னா ஓனர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஃப்யூச்சரில் திருப்பி ரிட்டர்ன் எடுக்கணும். அப்போது ப்ளஸ் 1 lakh இன்க்ரீஸ் ஆகுது கேபிட்டலும். அசெட்டில் கேஷாக வருது இல்லையா, கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது பிஸ்னஸ்க்கு 1 lakh. இதுதான்ப்பா. அப்போது அசெட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் இல்லையா. அப்போது ரெண்டு சைடுமே என்ன ஆகுதுன்னா 1 lakh வந்து ப்ளஸ் ஆகுது. அப்போ ஈக்குவல் ஆகிடுது. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து டிக்ரீஸ் இன் லைபிலிட்டிஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் அசெட் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பெய்ட் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க ₹10,000. கிரெடிட்டாருக்கு பே பண்ண வேண்டியது. கிரெடிட்டார்ன்றவங்க என்ன, லைபிள். நம்ம கடன் வாங்கியிருக்கோம், பே பண்ண வேண்டியது இருக்குது. அப்போது லைபிலிட்டி சைட் கிரெடிட்டார்ஸ் பே பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் லெஸ் 10,000. அது எப்படி பே பண்ணணும்னு மென்ஷன் பண்ணலன்னா அப்போ என்ன பண்ணணும், கேஷாக பே பண்ணணும்னு அர்த்தம். அப்போது கேஷ்ன்றது அசெட், கரண்ட் அசெட். அப்போது அசெட் கீழே வந்து என்ன ஆகுதுன்னா 10,000 டிக்ரீஸ் ஆகுது. ரெண்டு சைடுமே என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பண்ணுறப்போ எவ்ரி டிரான்சாக்ஷன் என்னன்னா ஒரு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் ஆகிடும். டபுள் சைடு அசெட் ஈக்குவல் டு கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ். செகண்ட் எக்ஸாம்பிள். தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து டிக்ரீஸ் இன் ஒன் அசெட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் அனதர் அசெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரே சேம் சைடு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பாட் ஃபர்னிச்சர் காஸ்டிங் ₹5,000 பை பேயிங் கேஷ்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்னிச்சர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாட்னா பை பண்ணுறாங்க, வாங்குறாங்க. ₹5,000 என்ன பே பண்ணுறாங்கன்னா கேஷாக பே பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. கேஷ்ன்றது ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அசெட்டு. அப்போ அசெட் கேஷ் என்ன பண்ணுறாங்கன்னா பே பண்ணுறாங்க. அப்போ பே பண்ணால் என்ன ஆகிடும், கேஷு குறைஞ்சிடும் அந்த இருக்கிற வேல்யூவில் 5,000. அப்போ கேஷ் அசெட் சைடு கேஷ் என்ன ஆகுனா 5,000 டிக்ரீஸ் ஆகும். தென் என்ன வந்துடுச்சு, அந்த 5,000 ஃபர்னிச்சர் வாங்கினால ஃபர்னிச்சராக வந்துடுச்சு. அப்போ ஃபர்னிச்சரில் இன்க்ரீஸ் ஆகிடும். அதனால் ப்ளஸ் 5,000. அப்போது சேம் சைடே என்ன ஆகிடுச்சா, ஒரு அசெட்டு டிக்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈக்குவேஷன் பண்ணாலும் என்ன ஆகிடும், ஒரே சைடு இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆனதில் சேம் அமௌண்ட் தான். அப்போ ஈக்குவல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் எக்ஸாம்பிள் டிக்ரீஸ் இன் ஒன் லைபிலிட்டி அண்ட் இன்க்ரீஸ் இன் அனதர் லைபிலிட்டி. இதுவும் லைபிலிட்டி சைடு என்ன, ஒரே சைடு இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் அக்செப்டட் எ பில் ட்ரான் பை கிரெடிட்டார்ஸ் ஃபார் ₹10,000. கிரெடிட்டார் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது, அது பில்லை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ பே பண்ண வேண்டிய இது வந்து என்னது, கிரெடிட்டாருக்கு பே பண்ண வேண்டியது. அப்போது கிரெடிட்டாருக்கு பே பண்ண வேண்டியது என்ன ஆகிடும், லெஸ் ஆகிடும். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, பில்லாக ட்ரா பண்ணிக்கிறாங்க. பில் பே பண்ண வேண்டியதும் லைபிலிட்டிஸ் தான். அப்போது பில்ஸ் பேயபிளில் ஆட் ஆகிடும் 10,000. அப்போது சேம் சைடு என்ன ஆகிடும்னா இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் ஈக்குவல் ஆகிடுச்சு அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் பண்ணுறோம். தென் லாஸ்ட் ஃபிஃப்த் எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா டிரான்சாக்ஷன் அஃபெக்டிங் மோர் தென் 2 அக்கௌண்ட்ஸுன்றாங்க. நிறைய 2 or more than அக்கௌண்ட்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்றாங்க. எக்ஸாம்பிள் கூட்ஸ் காஸ்டிங் ₹30,000 சோல்டு ஃபார் ₹40,000. ஒரு கூட்ஸ் இருக்குது, கூட்ஸ்னால் ஸ்டாக். ஒரு ஸ்டாக் இருக்குது பிஸ்னஸில், ₹30,000 அதோட ஒர்த்து. அதை சேல் பண்ணுறப்ப எவ்வளோ விலைக்கு விற்கிறாங்கன்னா ₹40,000 விற்கிறாங்கன்னா, அப்போ விற்கிறப்ப என்ன ஆகுது, டிஃப்ரென்ஸு ப்ராஃபிட். ஏன்னா 30,000 இருக்குதா 40,000 விற்றுட்டாங்க.
இப்போ 10,000 ப்ராஃபிட் வருது. ஆக்சுவலாக வந்து கூட்ஸ்ன்றது ஸ்டாக், அது பிஸ்னஸ்க்கு என்னது அசட்ஸ் தான். அப்போ அசட் சைடு என்ன ஆகுது, ஸ்டாக்கு 30,000 இருக்குது. அதனால் ஏன் இங்கே லெஸ் பண்ணியிருக்குன்னா இந்த 30,000 என்ன ஆயிடுச்சு, சேல்ஸ் பண்ணதுனால அந்த வேல்யூ அது போயிடுச்சு. அப்போ லெஸ் பண்ணணும். அது என்ன ஆயிடுச்சு, 40,000க்கு சேல்ஸ் பண்ணாங்க, என்னன்னு மென்ஷன் பண்ணல, என்ன ரிசீவ் பண்ணிக்கலாம், அதனால் கேஷ் வந்துடும். கேஷில் 40,000 ஆட் ஆகிடும். டிஃப்ரென்ஸ் என்ன, 10,000 இருக்குது. அது வந்து என்னது, இவங்களுக்கு சேல் பண்ணுறப்போ ப்ராஃபிட்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இந்த கேபிட்டல் ஆட் ஆகிடும்னா ப்ராஃபிட்னா ஆட் ஆகிடும், லாஸ்ட்னா லெஸ் ஆகிடும். அப்போ கேபிட்டல் சைடு வந்து என்னன்னா 10,000 ப்ராஃபிட்டாக பிஸ்னஸ்க்கு வந்துச்சு, அது கேபிட்டலில் ஆட் ஆகிடும் பிஸ்னஸில். இப்போ 10,000 ஆட் பண்ணிட்டாங்க. அப்போ சேம் சைடு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது. தட்ஸ் இட்.